மவுலிவாக்கம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பயங்கர சத்தம். ஓட்டுநர் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சென்னை குன்றத்தூரில் இருந்து பிராட்வே நோக்கி இருந்த 88K என்ற மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் பயணிகள் அதிகமாக இருந்ததால் பலர் பின்புற படிக்கட்டில் தொங்கியபடி சென்று கொண்டிருந்தனர். அப்போது போரூர் மவுலிவாக்கம் அருகே மாநகர பேருந்து சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது மதனந்தபுரம் அருகே திடீரென சக்கரத்தின் மீது பக்கவாட்டில் உள்ள பகுதி உரசியதால் பயங்கரமான சத்தம் எழுப்பியது. படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த பயணிகள் கூச்சல் எழுப்பியதால் உடனே சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஓரமாக நிறுத்தினார். இந்த சம்பவத்தினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது பற்றி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் குன்றத்தூர் பணிமனைக்கு சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்தனர். குன்றத்தூர் பணிமனை நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்தில் ஏற்றிவிடப்பட்டு பின்பு பேருந்தானது குன்றத்தூர் பணிமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சென்னை பரணிப்புத்தூரை சேர்ந்த சமூக சேவகர் சாம்பவமூர்த்தி கூறுகையில், இது பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்து குன்றத்தூர்லேருந்து பிராட்வே நோக்கி வந்து கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் டோர் பஸ்ஸு வந்து எல்லாமே டோர் போட்டு தான் விடணும் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை எம்டிசி மதிக்கிறதே கிடையாது. பப்ளிக்கு எந்த விதமான ஒரு நல்லதையும் செய்கிறது இல்லை. இப்போ இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்லேருந்து மதனந்தபுரம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க அது பேசஞ்சர் தொங்கி அந்த பாடியே வந்து டயரில் வராஞ்சி டயரும் டேமேஜ் ஆகுது. இது மாதிரி ஒரு தரமற்ற முறையில் வந்து மாநகர பேருந்து இயங்கி கொண்டிருக்கு. இதை வந்து பொதுமக்கள்லாம் நம்மளாம் பாதிக்கப்படுறோம். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் இந்த பஸ்ஸு சரியாக இயங்காத தொட்டு இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் வேறு பஸ்ஸு மாறி ஏறி போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மாநகர பேருந்து இன்னும் சிறப்பாக செயல்படணுன்ற அதுக்காக சமூக சேவகர் சாம்பமூர்த்தி நான் வந்து இந்த பதிவை நான் வெளியிட்டுறேன். மாநகர பேருந்து நல்ல மக்கள் சேவையை நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை மாநகர பேருந்து நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சாம்பமூர்த்தி, சமூக ஆர்வலர் சாம்பமூர்த்தி பேசுகிறேன். சுமார் காலையில் ஒரு 8:30 மணிக்கு மேலே அளவில் வந்து பாய்க்கடையிலேருந்து நான் 2 வீலரில் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சென்ற 88K மாநகர பேருந்தில் வந்து ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா மக்கள்லாம் தொங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. அந்த தொங்கிட்டு போயிடும் தொட்டு அந்த பஸ்ஸு வந்து வெயிட்டு தாங்காமல் அந்த பஸ்ஸோடைய பாடியே வந்து டயரில் உராஞ்சி டயர் லைட்டாக அப்படியே கோடு விழுந்துச்சு. அந்த சத்தம் தான். அதுக்கப்புறம் டக்குன்னு டிரைவர் சாமர்த்தியமாக பஸ்ஸை ஓரம் கட்டி பயணிகளெல்லாம் இறக்கி நிறுத்திட்டார். அப்புறம் நான் போயிட்டு பார்க்கும்போது அப்புறம் தான் அந்த விவரத்தை நடத்துனர் ஓட்டுநராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து எம்பிசிக்கு தகவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பதிவை வந்து ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையில் வெளியிடுறேன். மாநகர பேருந்து வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படணும். மக்கள் சேவையை சிறப்பாக செய்யணும். பேருந்துகளை வந்து அதாவது கதவு உள்ள பேருந்துகளை பயன்படுத்தணும். அப்போதான் விபத்தை தவிர்க்க முடியும். இது வந்து ஹைகோர்ட்டே சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டத்தை வந்து மதித்து மாநகர பேருந்து செயல்படணும். மாநகர போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஓட்டுநர்கள்லாம் வந்து மக்கள் சேவையில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதை வந்து நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்புறம் மாநகர போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு வந்து நல்ல முறையில் அருமையாக நல்ல ஒரு பேருந்துகளை பழுதில்லாத பேருந்துகளையும் நல்ல பாதுகாப்பான பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் பணிவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சமூக ஆர்வலர் சாம்பமூர்த்தி. நன்றி, வணக்கம்.